அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை கிருத்திகை 7 தலைமுறை பாவத்தையும் 10 நிமிடத்தில் கரைக்கக்கூடிய மிக மிக எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். சித்தர் கூறிய அற்புதமான குறிப்பு இது. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக மாறிவிடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. ஒரே ஒரு வரி கொண்ட மிகவும் எளிமையான காவல் மந்திரம் இது. முருகப்பெருமானுடைய வேலை நினைத்து இந்த மந்திரத்தை நாம் சொல்வதனால அதீதமான ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நம்மை தேடி வரும். முருகப்பெருமானுடைய மிகவும் எளிமையான ஒரே வரி கொண்ட இந்த வேல் மந்திரம் நம்முடைய பல தலைமுறைகள் பாவங்களையும் உடனடியாக அழிக்கக்கூடியது. எந்த சித்தர் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தார்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். உங்க நிறைய பேருக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரியும். முருகப்பெருமானுடைய பக்த சிரேஷ்டர். அவர் இயற்றிய சண்முக கவசம் மிகவுமே பிரசித்தம். அதீத சக்தி வாய்ந்த 2 பீஜாட்சரங்களை கொண்ட வேல் மந்திரம் இது. அதிகபட்சம் 10 நிமிடத்திலேயே இந்த மந்திர ஜபத்தை நாம் முடிக்கலாம். சோ நாளைய தை கிருத்திகை தினத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் அல்லது வழிபாடுகளாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாளைய தினம் தை கிருத்திகை. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை, ஆடி மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதீதமான சிறப்புகள் உண்டு. நாளைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அந்த எளிமையான மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்தில் சொல்லணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல நாளைய தினம் தை கிருத்திகையாக இருப்பதனால நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் பொழுது தலையில் 3 முறை தண்ணீரையும் நீங்க தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். முருகப்பெருமானுடைய கவச காவல் மந்திரம் இது. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்திற்கான நேரத்தை இப்ப நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜனவரி 20ஆம் தேதி 2024 விடியற்காலை 5:37 நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் துவங்குதுங்க. அடுத்த நாள் ஜனவரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:02 நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. சோ நாளைய தினம் ஜனவரி 20 சனிக்கிழமை நாள் முழுவதுமே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஜனவரி 20 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். பொதுவாகவே நிறைய மந்திரங்களை மதிய நேரத்தில் ஜபம் செய்வது சிறப்பு கிடையாதுங்க. இருந்தாலும் இது ஒரு கவச மந்திரமாக இருப்பதனால எப்ப வேணாலும் நம்ம சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல விளக்கேற்றி பூஜை செய்துதான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யலாம். அதே போல எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துட்டு மந்திரத்தை சொல்லலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, அதே போல கோவில்களில் நீங்க
தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்ய வேண்டாம். 7 தலைமுறை பாவங்களையும் முருகப்பெருமானுடைய வேல் முழுவதுமாக அழிக்கணும்ன்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. நம்முடைய பாவங்கள் விலகினாலே அனைத்து விதமான சௌபாகியங்களும் நம்மை தேடி வரும். பாவத்தை அழிப்பதே மிகப்பெரிய புண்ணியம். சோ முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சிட்டே இந்த கோரிக்கையை வைத்து மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா 108 எண்ணிக்கையில நம்ம சொல்லணும். 108 கவுண்டிங்ல இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் கருங்காலி மாலை வச்சிருக்காங்க. சோ அதை கூட நீங்க கவுண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருங்காலி செவ்வாய் மற்றும் சனி பகவானுக்கு உரியது. செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். நாளைய தினம் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை. சோ கருங்காலி மாலை இருந்தால் அதை எண்ணிக்கைக்காக தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை தவிர்த்து தாமரை தண்டு மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மாலைன்னு எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய அற்புதமான நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய மந்திரம் இது. மன ஒருநிலைப்பாட்டுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. 108 முறை இந்த மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க கூடாதுங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க இந்த மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்புகளை எடுத்துக்கோங்க. லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். வாயினுடைய வலது பக்கத்துல, கடவாய்ப்பல் பக்கத்துல 2 கிராம்பை ஒதுக்கி வச்சுட்டு மந்திர ஜபத்தை நாம் செய்யும் போது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. 108 முறை மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த கிராம்பை நீங்க டஸ்ட்பின்ல துப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க மந்திரம் இது. 108 முறை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு இன்னொரு முறை முருகப்பெருமான் கிட்ட பாவங்கள் அனைத்தையும் முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த வேல் அழிக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நாளைய ஒரு நாள் இந்த மந்திர ஜபத்தை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாறிடும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.